வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் 2026க்கு முன்னாடி யார் யாரை ரிலீஸ் பண்ண போறாங்க, இந்த டாப் 3 ரிலீஸ் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல வந்து சஞ்சு சேட்டா. எஸ், ஆப்வியஸா போன சீசன் வந்து அவருக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செட் ஆகலை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் இவர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களுக்கு வந்து கேப்டன்சி கொடுத்து நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் லாஸ்ட் சீசன் கேப்டன்சி வந்து புடுங்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணதுனாலையும், ரெண்டாவது இவருக்கு ரொம்ப பொருத்தமான அந்த நம்பர் 1 நம்பர் 3 ஸ்லாட்டை வந்து இவர்கிட்ட வந்து புடுங்கினதுனாலையும் இவருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசி வரையுமே இதை எப்படியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க, நிறைய பேச்சுவார்த்தைகள் போச்சு. பட் இது வந்து ஃபைனலாக செட் ஆகாததுனால இப்போது சஞ்சு சேட்டா வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகி போகிறாரு. 99% இந்த ட்ரேட் வந்து நடந்துடும். அப்படி இல்லை, இந்த ட்ரேட் வந்து நடக்கலை, ரவீந்திர ஜடேஜாவை கொடுக்க சிஎஸ்கே ஒத்துக்கலை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையாக நடந்துச்சு அப்படின்னா அந்த 1% சஞ்சு வந்து ஆக்ஷனுக்கு வந்து போயிடுவார். ஸோ அதனாலே இவங்ககிட்ட அந்த ஒரு 18 கோடி வந்து கிடைக்கும். அந்த 18 கோடி கேஷாகவும் கிடைக்கலாம், ரவீந்திர ஜடேஜாவும் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ டாப் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து இவர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வனிந்து ஹஷரங்கா. எஸ், போன சீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் எங்கே கோட்டை விட்டாங்கன்னா ஆக்ஷனில் 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு டீமில் நீங்கள் வந்து அந்த ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸை வந்து 2 பேருமே கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக கொண்டு வந்தால் மேபி அந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வனிந்து ஹஷரங்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா அது அவரோட ஃபார்ம் தான். திடீர்னு நல்லா வந்து பேட்டிங்லையும் நல்லா பண்ணுவார், பவுலிங்லையும் நல்லா பண்ணுவார், இல்லை பவுலிங்கில் மட்டும் போட்டு கொடுத்துட்டு கூட போவார். வனிந்து ஹஷரங்கா வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரியான ஒரு ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஆர்சிபிக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ட்ரை பண்ணாரு. பட் ஆர்சிபி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரை. ஓகே ஃபைன். இப்போ வனிந்து ஹஷரங்கா வந்து ரிலீஸ் பண்ணுறது மூலமா 5 கோடி வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ 5 கோடி வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ப்ளஸ் ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர் வரதுனாலையும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஓகேவா? சரி, அடுத்து யார் இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஸ்பின்னர் தான். அது நம்ம தீக்ஷனா. எஸ், தீக்ஷனா வந்து இவங்க வந்து நம்பி சிஎஸ்கே கிட்ட இருந்து போன வருஷம் போட்டு இவரை வந்து டீமில் எடுத்துகிட்டு வந்தாலும் தீக்ஷனாவுக்கு வந்து இந்த டீம் வந்து பெருசாக வந்து அமையலை. ஆல்ரெடி இது வந்து ஒரு ஸ்ரீலங்கா போர்டு மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸை. பட் ஸ்டில் 2 ஓவர்சீஸ் ஸ்பின் பவுலர்ஸ் அப்படி இப்படின்லாம் பார்த்து போன தடவை வந்து இவங்க ஃபினிஷிங்கில் வந்து கோட்டை விட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ மேபி இவங்க 2 பேருமே அனுப்புனா கையில் ஒரு 10 கோடி கிடைக்கும். ஆப்வியஸாக சாம் கரன் வரதுனால அவர் பிளேயிங் லெவனில் வந்துடுவார் டைரெக்டாக. சாம் கரனை தாண்டி உங்களுக்கு வந்து ஆர்ச்சரும் இருப்பார். ஆர்ச்சர் ப்ளஸ் சாம் கரன் ப்ளஸ் ஹெட்மயர். இன்னொரு இந்தியன் பேட்டர்லாம் வந்து அவங்க அந்த ஒரு ஃபினிஷிங் இதில் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு ரவீந்திர ஜடேஜா ஹெட்மயரை தாண்டி இன்னொரு அந்த மிடில் ஆர்டரையும் ஃபினிஷிங்கையும் பார்த்து அந்த ஒரு இதை இது பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டரும் எடுக்கலாம், இல்லை ஒரு நல்ல பேட்டராகவும் எடுக்கலாம். ஸோ அப்படியும் இல்லைனாலும் ஆண்ட்ரே பர்கர் தான் உள்ளே வருவார். எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்பின் ஆப்ஷன் வந்து அப்படியே விட்டுருவாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபசலக் ஃபரூக்கியை வந்து தீக்ஷனா ரிலீஸ் ஆகலாம், ஃபசலக் ஃபரூக்கியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து டாப் 3 ரிலீஸஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. விஷயம் நடந்துடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். 2வது 3வது விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே கிட்ட இருந்து தீக்ஷனாவை கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி ஆர்சிபி கிட்ட இருந்து வனிந்து ஹஷரங்கா வந்து கொண்டு வந்து இவங்க ரொம்ப பிடிச்சி வச்சுருந்தாங்க. பட் அவங்க வந்து இன் ரிட்டர்ன்ஸில் ஏதாவது கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. 2 ஸ்பின்னர்ஸுமே அதை ட்ரை பண்ணாங்க ஆப்வியஸாக. பட் அது வந்து இந்த டீமுக்கு வந்து செட் ஆகலை. வனிந்து ஹஷரங்காவை ஆல்ரவுண்டராக வந்து இவங்க ட்ரை பண்ணாங்க, ஆல்ரவுண்டராகவும் வந்து செட் ஆகலை. அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 ஸ்பின்னர்ஸை ரிலீஸ் பண்ணணுமா வேணாமா, இல்லை இதை வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயிங் லெவன் வந்து உருவாக்குங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதையும் நம்ம ஒரு வீடியோவை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் போடுற பிளேயிங் லெவன்லாம் வச்சு. அண்டு மற்ற விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வந்து வரும். உங்களுக்கு எதாவது கூட டிஸ்கஸ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றபடி டாட்டா பபாய், see you soon guys, love you guys. அப்படியே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் என்கிட்ட டிஎம்மில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா VJ_Aatish போடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஐடி வரும், தாராளமாக அங்கே வந்து பேசுங்க. we will have a conversation.